ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஜனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். 2 கிலோ சிக்கன் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஞ்சி 60 கிராம், பூண்டு 50 கிராம், ரெண்டே கலந்து விட்டுக்கிறோம். கலந்து வச்சதுக்கப்புறம் வெறும் கடாயில் தான் நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால தான் நிறுத்தி நிதானமாக சொல்லிகிட்ருக்கேன். 10 கிராம் மிளகாய்த்தூள், 10 கிராம் மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் சிக்கன் 65 1 ஸ்பூன், மல்லித்தூள் 30 கிராம், கரம் மசாலா 30 கிராம், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 2 கைப்பிடி அளவு, உங்கள் கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. இதெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரு லெமனை போட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் எல்லாம் கலந்துடணும். அப்போ தான் நல்லா ஊறும், நல்லா பிடிக்கும். மசாலாலாம் பிடிச்சிக்கும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு 200 மில்லி ஆயில், 1 கிலோவுக்கு 100 கிராம் 100 மில்லி ஆயில், நம்ம 2 கிலோ நங்கடிக்கு 200 மில்லி ஆயில் ஊற்றி சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுல நம்மளுக்கு கறியிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அரை செம்பு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அரை செம்பு தண்ணி ஊற்றி வச்சா இதை கலந்து விட்டுறலாம். பத்து பிடிக்காமல் இது நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும், கலந்து விட்டுட்டே இருக்கணும். அரை கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் அரை கிலோவை கட் பண்ணி வச்சு நம்ம போட்டிருக்கோம். இது கலந்து விட்டோம்னா நெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் இது வேகணும். மூடி வச்சிடலாம். அரை கிலோ தக்காளி, 400 கிராம் தக்காளி, 400 கிராம் தக்காளி, இந்தளவுக்கு வந்துடும். எல்லாம் கலந்து விட்டு மூடினதுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு வந்து 30 கிராம் போட்டிருக்கோம், ஜீரகம் 20 கிராம். இது ரெண்டையும் தூள் பண்ணி அரைச்சி போட்டிருக்கோம். இந்த பக்குவத்தில் இருக்கு பாருங்கள். கலந்து காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு பொடி போட்டு கலந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். ரெடி. ஓகே, பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் கொஸ்டின் கேளுங்க, சொல்கிறோம்.